மேட்டூர் அணையில் நீர்மட்டம் ரொம்ப குறைவாக இருக்கு. தமிழக அரசு அவங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகாவில் நடைபெற்று வருகிறது. அவங்க காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் விடாப்பிடியாக இருக்கின்ற சீதாராமையா, டி.கே. சிவகுமார் அவர்களோடு பேசி இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டிய கூட்டணி தேர்தலுக்கு வெற்றி பெறுவதற்காக கூட்டணி அமைத்துவிட்டு மக்களை மறந்து திமுக இருந்து விடாமல் தொடர்ந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்து விவசாயிகளுக்கு தேவையான நீரை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையும். அதான் எல்லாரையும் ஒருங்கிணைக்க கீழ்மட்ட தொண்டர்கள் தலைமை வரைக்கும் ஒருங்கிணைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நீங்க எல்லாமே இணையத்துக்கு வாய்ப்பு. அவர் அதிமுக பத்தி பேசிட்டு இருக்காரு. நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா 7 ஆண்டுகள் அந்த சுயநல மனிதரான பழனிசாமியை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். அதனால எந்த ஒரு முடிவும் நான் தனி மனிதனாக எடுக்க முடியாது. அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அதற்கு உங்களுக்கு தெரியும், ஒரு சில சுயநலவாதிகள், பதவி வெறியர்கள் பணத்திமிரினால தங்களை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய கட்சியை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது இதுல என்ன ஒரு வருத்தத்தக்க விஷயம்னா, இரட்டை இலை இருக்கிறது, அம்மாவின் கட்சி பழனிசாமியிடம் இருக்கிறது என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் தங்கள் நிலைமையை உணர்ந்து இன்றைக்கு அதிமுகங்கிற கட்சி, அம்மா உருவாக்கிய கட்சி, அம்மா அவர்கள் வழிநடத்திய கட்சி இன்றைக்கு பலவீனம் அடைந்து வருகிறது. இதை நாங்கள் உணர்ந்துதான் அந்த கட்சி தவறானவர்கள் கையில் போயிட்டுங்கிறதுனால தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே தோன்றினது. உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு அவங்க பல புள்ளி விவரங்களை சொல்லிட்டு இருக்காரு பழனிசாமி, பொய்யான புள்ளி விவரங்களை. 2019 அவங்க எடுத்த 20 தொகுதியில் எடுத்த வாக்குகள்ல அந்த 20 தொகுதிகளில் பாத்தீங்களாலே பயங்கர வாக்கு சதவீதம் சரிவு ஏற்பட்டிருக்கு. பணபலம், இரட்டை இலை இருந்தும் அவர்களால் சோபிக்க முடியவில்லை. எனக்கு தெரிஞ்சு 13% மேல் அவர்களுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு. உதாரணத்திற்கு அவர் திமுகவுக்கு பி டீமா இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காங்க. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி 18% எடுத்திருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் சட்டமன்றத்தில் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில். அதற்காக நாங்கள் போராடி வருகிறோம். பணபலத்தால் திமுக வெற்றி பெற்றதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா நிறைய தொகுதிகளில், ஈவன் நான் போட்டியிட்ட தேனி நாடாளுமன்ற தொகுதி உட்பட பல தொகுதிகளில் நான் கேள்விப்படுகின்ற விஷயம், போலிங் அன்னைக்கு தாய்மார்கள் எல்லாம் பார்த்து இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் நிறுத்திடுவோம், நீங்க எங்களுக்கு வாக்களிக்கலன்னு மிரட்டப்பட்டதும் எல்லாருக்கும் தெரியும். இது ஊடகத்திற்கும் தெரியும். ஆனா 26 தேர்தலில் அவங்க மக்களை மிரட்ட முடியாது. இந்த பணம் அந்த நேரத்தில் உறுதியாக எப்படி பழனிசாமி 21 அந்த பணபலத்தை நம்பி, கூட்டணி பலத்தை நம்பி தோல்வியை சந்தித்தாரோ அது போன்ற ஒரு பெரிய தோல்வியை, அதைவிட மோசமான தோல்வியை 2011 திமுக பெற்ற இது போன்ற ஒரு படுதோல்வி திமுக உறுதியாக சந்திக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி, எங்க கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒற்றுமையான தலைவர்கள். நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இன்னும் எங்களது கூட்டணியை பலப்படுத்தி மாபெரும் வெற்றி பெறுவோம். அதிமுகவில் இன்றைக்கு உள்ள தொண்டர்கள் உண்மை நிலையை உணர்ந்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அந்த இயக்கம் மீண்டும் பலம் பெறுவதற்கு எதுவோ அதை அவர்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும். மற்றவர்கள் முன்னெடுப்பது மகிழ்ச்சி. அதே நேரத்தில் அந்த தொண்டர்கள் அதை புரிந்து கொண்டு முன்னெடுத்தால்தான் அந்த முயற்சி வெற்றி பெறும். சின்னம் முக்கியம் இல்ல, சின்னமா தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கு. அதுக்கு உங்களுடைய பார்வை எப்படி? ஊடகத்தின் பார்வைதான் முக்கியம் தவிர தனிநபரான டிடிவி தினகரனுடைய பார்வையெல்லாம் அதுல முக்கியம் இல்லை. இதெல்லாம் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் தான் இதை முடிவு செய்யணும். அதிமுகவோட அமமுக இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
இது மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினுக்குலாம் நான் ஆன்சர் பண்ண முடியாது. வெற்றி வாய்ப்பை தவற விட்டுருக்கீங்க. ஆமா, இதுல நீங்க பலமா என்ன கருதுறீங்க, பலகீனம் என்ன கருதுறீங்க? பலம் எங்களது ஒற்றுமை. இப்ப திமுகவின் கூட்டணி பலம் பணபலத்தை எல்லாம் தாண்டி நாங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஓட்டுக்கு ஒரு பைசா கொடுக்காமல் 3 லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்கோம். எனக்கு வருத்தம் அங்க அதிமுக, அது அதிமுக கோட்டை என்று ஊடகத்தை சேர்ந்தவங்களும் என்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளாக அங்க ரெட்டையிலை ஜெயித்த தொகுதியில ரெட்டையில டெபாசிட் போயிருக்கு. அது வருத்தம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பழனிசாமி. அதுதான் அதிமுக தோற்றது காரணம் பழனிசாமி. எங்களது பலவீனம் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காததுதான். எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா நாங்கள் முடிவெடுத்து ஒற்றுமையான முடிவெடுத்து அதுல வேட்பாளர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு வெற்றிடம் இருக்கு அதிமுக தலைமையில் அப்படின்னு சொல்றாங்க அதிமுக தொண்டர்கள். இல்லைங்க, ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இருக்க முடியும். அது மாதிரி ஒரு அம்மா தான் இருக்க முடியும். அந்த தலைமை பதவிக்கு வந்துடுறதுனாலயே, அந்த கட்சியில் அவங்க உட்கார்ந்த சீட்ல உட்கார்றதுனாலயே அம்மாவோ தலைவரோ ஆயிட முடியாது. அவர்கள்லாம் பார்ன் லீடர்ஸ். இப்ப யாருதான் திரிக்கப்பட்ட தலைவர்கள் தான் அங்க இருக்காங்க. எல்லாரையும் கையகப்படுத்தி பணபலத்தால அதிகார பலத்தால வந்தவர்கள் தான். அதனாலதான் தொடர்ந்து 10 தேர்தலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடங்கி இந்த தேர்தல் வரைக்கும் அதிமுக மிக தோல்வி அடைந்து வருது. அதை சப்பை கட்டுவதற்காக நாங்க 20 சீட்ல அப்ப 19% வாங்கியிருக்கோம். இப்ப 34 சீட்லயும் அதே சதவீதம் வாங்கி, அதை விட கம்மியாக வாங்கிட்டு நீங்க அந்த 20 தொகுதிகள் எல்லாம் அப்ப என்ன வாக்கு வாங்கினா 33% எடுத்திருக்காங்க. இப்ப அங்கெல்லாம் 20% தான் எடுத்திருக்காங்க. எதுக்கு அவங்களுக்கு குத்தி காட்டுறேன்னா, அவர்களுடைய தவறை அவர்கள் உணர்ந்து திருந்தினால்தான் அம்மாவுடைய இயக்கம் பலப்படும். உடனே சில பேர் நீங்க கேட்பீங்க, நீங்க அதுல இணைவீங்களான்னு கேட்டீங்க. அது ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்க என்ன காரணத்திற்காக அந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து தனி இயக்கம் தொடங்கினோமோ அந்த காரணத்துல எந்தவித அணு அளவும் மாற்றம் இல்லாதப்ப அங்க ஒரு தவறான தலைமை, ஒரு சுயநல கும்பலிடம் அந்த கட்சி மாட்டிட்டு இருக்கப்ப அதுல போய் இணைவீங்களாங்கிற ஒரு இதை போய் நீங்க எங்கள்கிட்ட கேட்கிறதே அந்த கேள்வியே தவறான கேள்வி. அதிமுக தொண்டர்கள் நல்ல முடிவெடுக்கும் பொழுது அப்பொழுது அதை பற்றி நாங்கள் கலந்து பேசி முடிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.